இந்த கதிரேசன் வந்துட்டு உண்மையிலே இப்போது கொலை நடிகிட்டு இருக்காரு. அதாவது நம்மளை தூக்கி எங்கேயாச்சும் ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இப்போது அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. அதாவது கதிரேசன் இருக்கார் இல்லையா, கதிரேசன் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இப்போ அடுத்த விஷயமா, அதாவது அடுத்த ஒரு கட்டமாக வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கூட வந்து எப்போவுமே பொய் சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ பொய் சொன்னாரா அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த கதிரேசன் வந்துட்டு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பார் அப்படின்றது முன்னாடியே நல்லா தெரியும். இந்த சுடரை கொலை பண்ணுறதுக்கு ஆளை அனுப்புனாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க ஏற்பாடு பண்ண ஆட்கள் வந்து கொலை பண்ணல அப்படின்னா இந்த கதிரேசன் தான் கொலை பண்ணியிருப்பாரு. அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது கதிரேசனை வந்து கைது பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில்? அதாவது கதிரேசன் தான் வந்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, அதாவது ஒரு ஷாப்புக்கு போய் அங்கே வந்து நம்ம மல்லி வந்து வாங்கிக்க இருக்கக்கூடிய, அதாவது மல்லி வாங்கி வச்ச அதே மாதிரி ஒரு கத்தியை வந்து கதிரேசன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கதிரேசனை தூக்கிட்டு போய் இப்போ ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாக்கப்பில் வச்சு லாடம் கட்டினா வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க. ஏன்னா மல்லிகா ஆரம்பத்தில் இருந்தே இருந்த ஒரு டவுட் வந்து இதுதான். அதுவும் இல்லாமல் இங்கே இந்த தீபிகா போலீஸ்கிட்ட இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு லெட்டரில் வந்து எழுதி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த தீபிகா போலீஸ் அதை கிழிச்சு போட்டதுனால உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி, விஜய், இந்த தீபன் இவங்க வக்கீல், இவங்க எல்லாருமே வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த கதிரேசன் வந்து அப்படியே போயிட்டு இந்த கத்தியை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து 2 கத்தி இருக்குது, ஒரு கத்தி எனக்கு வேணாம், ஒரு கத்தி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஷாப்லேயே வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஷாப்லேயே வந்து ஒருத்தங்க கிட்ட. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுவும் இல்லாமல் கொலை நடந்த அன்னைக்கு எதுக்காக இந்த கத்தியை வந்து இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? அதாவது டவுட் வரும் இல்லையா? ஏற்கனவே வந்து இந்த தீபிகா போலீஸ் இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த ரகு, ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து விசாரித்தாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க, அதாவது இந்த சுடரோட ஃபோன் கால் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாங்க. யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுனாங்க, 5 நிமிஷம் பேசுனாங்களா, இல்லை 10 நிமிஷம் பேசுனாங்களா, இல்லை அரை மணி நேரம் பேசுனாங்களா, இல்லை 1 மணி நேரம் பேசுனாங்களா, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஜய் மல்லியும் விசாரித்தாங்க. ஏன்னா விஜய்க்கும் வந்து இந்த சுடர் வந்து ஃபோன் பண்ணி, மல்லிக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து 50 லட்ச ரூபா வேணும், இல்லை நான் வெண்பாவை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. அடுத்ததாக ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணியும் வந்து சில விஷயங்களை வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு எதிராக எனக்கு வீடியோ இருக்குது, உண்மையான ரேணுகாவை வந்து கொன்னது நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அடுத்த விஷயங்கள் எல்லாமே போச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த கதிரேசனையும் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. கதிரேசனையும் வந்து 50 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் தெரியாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எதுக்காக வந்து அந்த ஒரு டைமில் வந்து சுடர் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த கதிரேசன் வந்துட்டு எல்லாத்தையுமே இடக்கு முடக்க பதில் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் வந்து மல்லி, விஜய், இந்த வக்கீல் இவங்க எல்லாருமே ஆதாரத்தோடு வந்து கொண்டு வந்து நீட்டுறாங்க. அதாவது இந்த சுடரை வந்து நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, ஏன்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதாவது இந்த கதிரேசன் அந்த கடைக்கு போனது உண்மை, அந்த கடையில் நம்ம மல்லி யூஸ் பண்ணுற அதே கத்தியை வாங்கினது உண்மை. அப்படி இருக்கும்போது வந்து இந்த கதிரேசன் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இப்போது கதிரேசன் கிட்ட வந்து அந்த கத்தி எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதாவது சுடரை வந்து கொலை பண்ணுறதுக்காக வாங்கலை, சரி ஓகே அந்த கத்தி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதும் கூட வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கத்தி வெளியே வரல. அதாவது இந்த கதிரேசன் தான் வந்து கொலை பண்ணார், அதாவது அந்த கொலையை பண்ணி மல்லி மேலே அந்த கொலையை பழியை வந்து தூக்கி போடுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கதிரேசன் வந்துட்டு பயங்கரமாக கதறாங்க, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, அதுவும் இல்லாமல் நான் இந்த ஒரு கொலையை பண்ணவே இல்லை மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் இப்போவும் வந்து அந்த ஒரு கொலையை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் தான் வந்து இந்த விஜய்க்கு, மல்லிக்கு, அதாவது மல்லியெல்லாம் வந்து ஒருத்தங்க பேசினாலே வந்து உண்மையாக பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி கதிரேசன் வந்து பயங்கரமாக கதறி எழுறாங்க, என்னை ஜெயிலுக்கு போக விட்டுறாதீங்க, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜெயில்னாலே எனக்கு அலர்ஜி மாப்பிள்ள, பார்க்குறதுக்கு தான் வந்து நான் வெளியே ரஃப்பாக இருப்பேன், ஆனால் உள்ளே ரொம்ப வந்து பயந்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதறி எழுதிட்டுருக்காங்க. அந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு ஆதாரமும் வேணாம், இதுக்கு முன்னாடி இந்த கத்தி வந்து அங்கே இருக்குது, மல்லி யூஸ் பண்ண அதே கத்தி தான்
அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால தான் மல்லியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் தான் வந்து சுடரை கொலை பண்ணியிருக்கீங்க, அதாவது புதுசாக ஒரு கத்தி வாங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், நீங்கள் இன்னும் வந்து நிறைய உண்மையை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் கிட்ட கேட்கும்போது தான் கதிரேசன் இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், அந்த சுடர் இருந்துட்டு எனக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து 50 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டான். அதாவது என் பேத்தியை விடுறதுக்காக வந்து 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். யார் காசு 50 லட்ச ரூபா வந்து கொடுக்கறது, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ரகு அதுக்கப்புறம் இந்த சுடர் இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட 50 லட்ச ரூபாவை வந்து அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் 50 லட்ச ரூபா கேட்டால் என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு 50 லட்ச ரூபா வந்து கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவள் கேட்டால் கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த சுடரை கொல்றதுக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்கே போகும்போது தான், அதாவது அங்கே ஏற்கனவே இந்த சுடரை வந்து கொன்று எரிக்கிறத வந்து என் ஆள் பார்த்துட்டு அந்த கத்தியை மறந்து அங்கேயே போட்டுட்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கதிரேசன் சொல்கிறது உண்மை தான். அப்போ கொலையாளி யார், அதாவது ஏற்கனவே வந்து கொன்று எரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த உண்மையான கொலையாளி வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போது போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக திணறிட்டு இருக்காங்க. இதில் நல்ல விஷயம் நம்ம மல்லி வந்து தப்பிச்சது தான் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.